மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை தயாரித்து செமையா லாபம் ஈட்டலாம். வாழை விவசாயிகள் பல்வேறு நாட்டு ரகங்களில் இருந்து ஆரம்பித்து பல்வேறு வாழை ரகங்களை இன்றைக்கு தமிழகத்திலே 12-13 வர்த்தக ரீதியான வாழை ரகங்களை சாகுபடி செய்து வருகின்றார்கள். எல்லா வாழை பழங்களிலுமே மதிப்பு கூட்டுதல் செய்ய இயலும். உலர் அத்தியோடு இல்லாமல் மென்சுவை சாக்லேட், பனானா பவுடர், வாழைத்தண்டு சாறு, வாழை பழச்சாறு, வாழைப்பழ மாவிலிருந்து பிஸ்கட், நூடுல்ஸ், 20க்கும் மேற்பட்ட மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்கள் இருக்கிறது. விலை நன்றாக விற்பனை செய்கின்ற காலத்திலே அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் விலை வீழ்ச்சி ஏற்பட்டால் விவசாயிகள் நஷ்டம் அடையாமல் இருப்பதற்கு இந்த மதிப்பு கூட்டுதல் மிகவும் அத்தியாவசியமாகும். வாழை தோட்டங்களில் இலை விற்பனை, தண்டு விற்பனையை தாண்டி வாழைப்பழம், வாழைக்காய்களை மொத்தமாக விவசாயிகளிடமிருந்து நேரடியாக பெற்று சந்தையில் விற்பனை செய்யப்பட்டு வரும் நிலையில் அதிக விளைச்சல் காணும் போதும், மழை வெள்ள சேதத்தினால், பருவநிலை மாற்றத்தினால் பேரழிவுகள் ஏற்படும் போதும் வாழை விவசாயிகள் பெரிதளவு பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். வாழையில் விதவிதமான நூடல், இயற்கை முறையில் தயாரிக்கப்படும் பலவிதமான மதிப்பு கூட்டப்பட்ட உணவுப் பொருட்கள், வாழைப்பழத்தில் வாழைப்பழ பிஸ்கட், வாழைப்பழ நூடல்ஸ் என 30க்கும் மேற்பட்ட மதிப்பு கூட்டப்பட்ட உணவுப் பொருட்களை தயாரிப்பது குறித்த தகவல் சேவ் சாயில் காவேரி காலை என்கிற இன்ஸ்டா பக்கத்தில் பகிரப்பட, இந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிப்பு என்பது வாழை விவசாயத்தில் வீழ்ச்சியே இல்லாமல் தொடர்ச்சியான வருமானத்தை ஈட்ட வழிவகுக்கிறது என்பது வாழை விவசாயிகளிடையே முக்கியத்துவம் பெற்ற ஒன்றாக பார்க்கப்பட்டு வருகிறது.